வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் 1984 வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் கதை மட்டும்தான். கதை பார்த்துக்கிட்டா பஞ்சு அருணாச்சலம் அவரோட கதையில், இசையை பார்த்துக்கிட்டா ராஜசேகர் சார் அவரோட இயக்கத்தில், இசையை பார்த்துக்கிட்டா இளையராஜா சார் அவரோட இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், விஷ்ணு அவர் பேர் வினு சக்கரவர்த்தி, அவர் பேர் என்னது டக்குன்னு ஆவர மாட்டேங்க, அது வரும்போது ஃபுல்லாக சொல்கிறேன். நான் தம்பிக்கு இந்த ஊர் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 1984 வருஷம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 படங்கள் வெளிவந்துச்சு. 9 படங்கள் வெளிவந்துச்சு. அதில் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கமர்ஷியல் ஹிட்டு, ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் அடித்த படம்னா இந்த தம்பிக்கு எந்த ஊர் அப்படிங்கிற அந்த படம். ஏன்னா அந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு ரஜினிகாந்த் சாருக்கு கமர்ஷியலான பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹிட்டை வாங்கி கொடுத்த படம். படத்தோட கதை பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கதையில் ஒன்றும் இல்லைங்க. ஊரில் பார்த்துக்கிட்டோன்னா ஊதாயத்தனமாக ஒரு பணக்கார விட்டு பையனாக இருக்க ரஜினிகாந்த் சார் பார்த்துக்கிட்டோன்னா ஊரில் பார்த்தா ஒரு ஊதாயத்தமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க பையனை பார்த்தீங்கன்னா அப்பா பார்த்துக்கிட்டோன்னா 365 நாள், அதாவது ஒரு வருஷம் நீ பார்த்தீங்கன்னா என்னோட தயவு இல்லாமல் நான் சொல்கிற ஊருக்கு போய் நான் சொல்கிற ஊரில் பார்த்துக்கிட்டோன்னா ஒருத்தவங்களோட தங்கியிருந்து வாழ்க்கைக்கான பாடத்தை பார்த்தா நீ படித்து கற்றுக்க, வாழ்க்கைனா என்ன, கஷ்ட நஷ்டம்னா என்ன அப்படின்னு நீ படித்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு அனுப்புவோம். அந்த ஊருக்கு அனுப்பும்போது அந்த ஊரில் பார்த்துக்கிட்டா போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்ணையார்கிட்ட ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன்ட்ட இவர் மாட்டிக்கிட்டு அந்த கோடீஸ்வரட்டு போயிட்ட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கும் அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மோதல் ஆரம்பிக்குது. அந்த மோதல் காதலாக வருது. அந்த காதல் பார்த்தீங்கன்னா காதலில் கை குடிச்சா இல்லையா அப்படின்ட்டு கதை போகும். இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையனாக, ஒரு கோடீஸ்வர வீட்டு பையனாக பார்த்திங்கன்னா அற்புதமாக நடிச்சிருப்பா. அதாவது பார்த்தா ஒரு ரிச் மேனாக காரை விட்டு இறங்காமல் காருக்குள்ளே இருந்து பண்ணுற மாதிரி, தண்ணி மாதிரி பார்த்தா காசு செலவு பண்ணுறது, போக்குவரத்தை பார்த்தா செலவு பண்ணுறது, டிப்ஸு தரது அப்படின்னு நிறைய செலவு பண்ணும். அப்படி செலவு பண்ணும்போது இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு பார்த்தா அப்பா பார்த்தோன்னா நம்ம விஷ்ணு ராகவனா, அதாவது வினோத சக்கரவர்த்தி அவர் நடிச்சிருப்பா. அவர் பார்த்துக்கிட்டா அவரோட அப்பாவாக நடிச்சிருப்பா. அவர் பார்த்துக்கிட்டா நீ பார்த்தா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டா பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, அதனால் நீ பார்த்தா நான் சொல்கிற ஊருக்கு போ அப்படின்ட்டு ஒரு ஊருக்கு அனுப்புவோம். அந்த ஊரில் பார்த்துக்கிட்டா நீ வாழ்ந்து காட்டணும்னு சொல்கிறதுனால அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டா ஊருக்கு போவாடி. அப்போ பார்த்துக்கிட்டா அந்த ஊரில் பார்த்துக்கிட்டா தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு டைலாக் வச்சுருப்பாங்க. படத்தோட டைலாக் பேரே சொன்ன மாதிரி போச்சு, டைலாக் வச்சுருப்பாங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டா அந்த ஊரில் பார்த்துக்கிட்டா எவனோ ஒருத்தர் கங்காதரன் இருக்கான், நம்ம கங்காதரன், அவன் எங்கே இருப்பான், அவனை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கங்காதரன்கிட்டே போயிருந்தா கங்காதரன் எங்கே இருக்கான்னு கேட்பான். கங்காதரன் பார்த்தா ஆமாம் ஆள் எப்படி எந்த மாதிரி இருப்பான்னு அவர் கேட்குற அந்த தோரணை பார்த்துக்கிட்டா, அதுவும் அந்த கூடை யாராவது கையை மஞ்சள் பையை இப்போ தோளில் போட்டுட்டு ஒரு காலை நல்லா ஓட்டு ஒரு காலை ஆடிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கங்காதரன் அம்மா கங்காதரன் எப்படிப்பட்ட ஆள் எந்த மாதிரி ஆளுன்னு கேட்கும்போது அவர் பார்த்துக்கிட்டா நம்ம செந்தாமாரி அவர் தான் பார்த்தா அந்த கங்காதரன் நடிப்பு. அப்போ பார்த்தா அவர் பார்த்தா ஒரு மிலிட்ரி மேனாக ரிட்டையர்மெண்ட்டாக பார்த்தா அவர் பார்த்தா மியூசியம் முறுக்கிக்கிட்டு அவன் நல்லவனுக்கு நல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் கங்காதரன், சரி அப்போ பணம் வீட்டில் பணம் அப்படின்னு சொன்னேன், வேறுக்க மாட்டேன் அவன் தான் இங்கே இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் சார் சிரிக்கிற சீன் பார்த்துக்கிட்டா அது சிரிப்பிச்சுட்டு அவர் மழுப்பு அது சாரிங்க நீங்கள் திடீர்னு மண்டையில் அடிச்சதுனால கொஞ்சம் மூளை கிளம்பிடுச்சு, அதனால தான் பார்த்தா இது பண்ணிட்டேன், இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஒரு பார்த்தா லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்து சொன்னோடனே அவர் பார்த்துக்கிட்டா நம்ம பையன் தான் அப்படின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டா அந்த வேலைக்கு கூட்டிப்போம். அங்கே வீட்டில் பார்த்தா சுலோக்ஷனா தம்பி அம்மா அப்பா நல்லா இருக்கும்போது வில்லேஜில் இந்த மாதிரி வேலை செய்யவங்க, அந்த ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்ணுறது, விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறத பார்த்தா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி வேலை தான் இருக்கும். அப்போ பார்த்துக்கிட்டா அந்த ஊரில் பார்த்துக்கிட்டா மாதவின்னு ஒரு கேரக்டர், அவரோட அப்பா பார்த்தா வினு சக்கரவர்த்தி, இவர் பார்த்தா மிகப்பெரிய பணக்கார வினு சக்கரவர்த்தி. மாதவி பார்த்தா அவரோட ஒரே பொண்ணு. அவர் பார்த்துக்கிட்டா தன்னோட பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப ரிச்சாக வாழ்த்துருப்பா. வினு ஸ்ரீகாந்த் பார்த்துக்கிட்டா அந்த படத்தில் பார்த்தோன்னா ஊரோட பார்ட்னராக நினச்சிப்பா. அவருக்கு பார்த்துக்கிட்டா நம்ம இவர் நிழல்கள் ரவின்னு பார்த்தா பயன் அடிச்சுப்பா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இருந்தாலும் மாதவி ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணு. ஒரு கட்டத்தில் பார்த்தா மாதவிக்கு ஊருக்கு பார்த்துக்கிட்டா ஒரு மோதல் வந்துடும். மாதவி எப்படின்னா ஊரில் யார் தன்னை பார்த்தா உம்பல்தாலும் அவங்கள பார்த்தா பணத்தை போட்டு அவங்கள வாங்கிக்கிறது,
டீஸ் பண்ணுறது. தனியாக வந்து பார்த்தோன்னா லைட்டாக வந்து பார்த்தோன்னா சைட் அடித்தாலே வந்து பார்த்தோன்னா மொட்டை அடித்து அந்த ஊரில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆம்பளைங்களாம் வந்து பார்த்து மதிக்காமல் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு கெத்தாக தெரிகிற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் கூடவே வந்து பார்த்தா ஜனகராஜ் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கேரக்டர் நடிச்சு அப்படி. அதாவது பார்த்தா மாதவிக்கு கூட வந்து ஏற்றி விடுறது. அவர் வந்து பார்த்தா அப்படி அப்படின்னு சொல்லி ஜனகராஜ் பார்த்தா மாதவிக்கு வந்து பார்த்தோன்னா சிங்சன் அடிக்கிற மாதிரி சொம்பு தூக்கிற கேரக்டராக வந்து பார்த்தா அவர் பண்ணியிருப்பா அப்படி. அவர் வந்து பார்த்தா ஒரு அந்த மாதவிக்கு வந்து பார்த்தா ஒரு அடியாள் மாதிரி நிழல் மாதிரி கூட இருப்ப அப்படி. எதாவது வந்து பார்த்தா ஒரு வந்து பார்த்தா ஒரு சிங்களை வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு அப்படின்னு மாதவி ஏற்றி விடுற கேரக்டரில் பார்த்தா ஒரு சூப்பரமாக அற்புதமாக பண்ணிடுவா அப்படி. இப்படி இருக்கும்போது பார்த்தா ரஜினிக்கும் மாதவிக்கு வந்து பார்த்தா ஒரு 2-3 முறை மோதல் ஏற்படும். அந்த மோதல் பார்த்தா ரஜினி வந்து பார்த்தா மாதவியை பழி வாங்குறது, மாதவி ரஜினி பழி வாங்குறது. அந்த யானை வந்து பார்த்துக்கிட்டனா காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணும். அதே மாதிரி நம்ம மாதவி போடும்போது பார்த்தா யானை பார்த்தா காசு கொடுக்காது, மரியாதை சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மரியாதைங்கிறது கேட்டு வாங்கணும். மரியாதைக்கு யாருக்கு தரணுங்கிறத பார்த்தா 5 அறிவு உள்ள யானை கூட தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது அந்த யானையை வந்து பார்த்தா விலை பேசி வாங்கி யானையை வந்து பார்த்துக்கிட்டனா அங்கேயே வந்து பார்த்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்சா பொண்ணாக வந்து பார்த்துருக்கும். இப்போ இருக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டனா மாதவிக்கும் ரஜினிகாந்துக்கும் சின்ன மோதல் ஏற்படும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காதலாக மாறிடுறது. அந்த காதல் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு முன்னூற்றி நம்ம சாதிக்கணும். அந்த சாதிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கும் மாதவிக்கும் உண்டான ஒரு ரொமான்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இளையராஜா சார் இசையமைச்சிருப்பா அப்படி. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைக்கும் போது இளையராஜா சாருக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படி. அதனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாடலுக்கு வந்து பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நல்ல பாட்டாக இருக்கும். அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு படமாக தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த படத்தில் முக்கியமான சீன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரஜினிகாந்த் வந்து புக் பிடிக்கிற சீன். அவரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வீட்டு கொட்டாயில் மாடு கட்டி வைக்கிற இடத்துல கட்டி வச்சுருவாங்க, தங்க வச்சுருவாங்க. அப்போ தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொந்து ஒன்று இருக்கும். அந்த பொண்ணுக்குள்ளே வந்து பார்த்தா ஒரு பாம்பு மட்டும் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தங்க வச்சுருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் படிக்கிற சீன் வரும். அந்த புக் படிக்கிற சீன் தான் வந்து பார்த்தா இன்றைக்கி வரைக்கும் அல்டிமேட்டு. அந்த பாம்பை பார்த்துக்கிட்டு புக்கை படிச்சுக்கிட்டு அந்த பாம்பை பார்த்துக்கிட்டே அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் வந்து பார்த்துக்கிட்டுனா வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி அவரோட தம்பி வந்து பார்த்துக்கிட்டுனா ஒரு கேரக்டர் நடிச்சுப்பா அப்படி. நம்ம சுலோக்ஷனோட தம்பியை வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன பையன் நடிச்சுப்பா. அந்த பையன்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டுனா மணி என்ன இப்போ இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்துக்கிட்டுனா நாங்கள் ஆடி மாதம் விதை வைப்போம், இந்த மாதம் இது பண்ணுவோம், இந்த மாதம் இது பண்ணணும்னு சொல்லும்போது பெரிய விவசாயி மாவட்டானின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையனை பாராட்டும் அப்படி. அதே மாதிரி மணி பார்க்குற சீன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தா சொல்லுவாங்க காலையில் சூரியன் வச்சு 6 மணி, உச்சந்தலைக்கு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி, கீழே மணி சாயந்தரம் 6 மணி அப்படின்ட்டு வாட்சை பார்க்காம மேலே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து சொல்லும்போது மேலே வாட்ச் பார்த்து சொல்லியே மேலே நான் கடிகாரமாக உங்கள் அப்பா கட்டி வச்சுக்கான்னு சொல்லும்போது எங்களுக்கு தான் கடிகாரம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்துக்கிட்டுனா இது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் பல பேர் பார்த்தீங்கன்னா கையில் வாட்சை கட்டி தெரியுறாங்க அப்படின்ட்டு சர்க்காஸ்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டா ஒரு கலை கலைச்சி அப்படி நம்ம ரஜினிகாந்த் சார். இதே மாதிரி ஜென்ரலான சீன் வந்து பார்த்தா படம் நிறைய நடிச்சிருப்பாங்க. நிறைய காமெடியில் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான காமெடியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ரீதியாகவும் பண்ணால் நிறைய சீன் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஊமக்குச்சி நரசிம்மன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தியேட்டர் ஓனராக வந்து படம் நடிச்சிருப்பா அப்படி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்துக்கிட்டோன்னா கமர்ஷியலாக சேர்க்கணுக்காக வந்து சேர்த்துருப்பாங்க. படமெல்லாம் முடிஞ்சு ப்ரீ கிளைமேக்ஸ் வரும்போது வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு படத்துக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்பெஷல் கேமியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தில் சத்யராஜ் நடிச்சிருப்பா அப்படி. சத்யராஜ் புரட்சி தமிழன் சத்யராஜ் நடிச்சிருப்பா அப்படி. சத்யராஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எடுத்தோடனே பார்த்தா வீடியோ வரணும் ஏற்றுக்க முடியாதுன்ட்டு சத்யராஜ் பார்த்தா அந்த பொண்ணுங்களுக்கு அடியாளாக இருக்க மாதிரியும் அந்த பொண்ணை பார்த்தா கடத்திட்டு போகிற மாதிரியும் அப்புறம் ரஜினிகாந்த் சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் இந்த படத்தில் ஒரு ஃபைட் சீன் உண்டு. இதே மாதிரி கூலி படத்துலையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போனாலும் ரஜினிக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா 1984 வருஷம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ரீதியாக ஹிட்டு கொடுத்த படம்னா இந்த படம் தான். இந்த படம் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா கமர்ஷியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கிடச்ச படம் இந்த படம் ரஜினிகாந்த் சாருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாடல்கள் பெருசாக இல்லைனாலும் படத்தில் வரக்கூடிய காமெடிகள் அனைத்தும் அற்புதமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக டைம் படத்தை பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். படத்தில் வரக்கூடிய காமெடிகள் ரஜினி சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா செந்தில் கவுண்டமணி இல்லாமல் காமெடிக்கு தனியாக ஒரு ஆள் இல்லாமல் ரஜினிகாந்த் சாரே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வச்சு ரஜினிகாந்த் சாரே ஓனாக காமெடி ஒரு சில எல்லாம் முயற்சி பண்ணி அப்படின்ற படத்தில். அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த காமெடியும் நல்லா ஒத்துழைச்சிருக்கும், நல்லாவே எனக்கு எடுபட்டுருக்கும். எனக்கு அந்த படத்தை அந்த காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காம கண்டிப்பாக டைம் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி தமிழில் வரக்கூடிய பழைய படங்கள் புதிய படங்கள் ரிவ்யூ நம்ம சேனல் ரெகுலராக செய்யப்படும். அந்த ரிவ்யூ பிடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் மட்டும் பார்த்தாது 4 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரும் லைக்கு
முழு நீள வீடியோ வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஊக்குவித்து அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது நான் பார்த்த திரைப்படங்கள் அப்படி டாப்பிக்லையோ கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.